விழுந்து வணங்குறார். அப்புறம் தான் அவர் உபதேசம் செய்கிறார். உபதேசம் செய்து இந்த சிவலிங்க திருமேனி எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி அங்கேயே பணிவிடை செஞ்சிட்ருக்கிறார். நீண்ட நாள் பணிவிடை செஞ்சிட்ருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த அர்த்தசாம பூசைக்கு விளக்கு தீவட்டி எடுக்கிறவன் வரல. அவன் தூங்கிட்டான். அவன் தூங்குனதுனால அந்த பணி யார் செய்கிறாங்கன்னா இவர் செய்கிறார், குருஞான சம்பந்தர் செய்கிறார். அவர் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறார். அப்படி பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற பொழுது இவர் தீவட்டி எடுத்துகிட்டு போகிறார். குருஞான சம்பந்தர் தீவட்டி எடுத்துகிட்டு போகிறார். அப்படி தீவட்டி எடுத்துகிட்டு போகிற பொழுது வீட்டுக்கு பக்கத்தில் போய் அவர் என்ன சொல்றாருன்னா, கமலஞான பிரகாசர் அவர் வாக்குலேருந்து வருது, நில் அப்படின்னு சொல்லி வருது. நில்லுன்னு சொல்ல அந்த சொல் மட்டும் இவர் காதில் கேட்குது. அந்த தீவட்டியோட அப்படியே நிற்கிறார். இவர் நிற்கிறத அவர் பார்க்கல. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஓய்வு எடுத்துட்டு காலையில் பார்த்தா அம்மா வாச தெளிக்கிறதுக்காக வருகின்ற பொழுது தீவட்டியோட நிற்கிறாரு. விடிய விடிய மழை பெய்யுது. அவர் இருக்கிற இடத்துல மட்டும் மழை துளி விழுகல. அவர் இருக்கிற இடத்துல மட்டும் மழை துளி ஒரு துளி கூட இல்லை. ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போதான் கமலஞான பிரகாசத்தை போய் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பையன் நின்றுட்டு இருக்கிறாரு, மழை பெய்யுது, அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யல அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது அவர் வர்றார். அப்படி பார்த்துட்டு ஏப்பா நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். சாமி நீங்கள் நில்லுன்னு சொன்னீங்க, நான் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி குருநாதர் வாக்கு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது தான் கமலஞான பிரகாசர் பார்க்குறாரு. உனக்கு முழு ஞானம் வந்துருச்சு, இனிமேல் நீ உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாமி நான் எங்கே போவேன், குருநாதர் பிரிஞ்சு நான் எங்கே போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கேட்குற பொழுது தான் தருமபுரத்துக்கு பக்கத்தில் இந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் தருமபுரம்னு ஒரு பதி இருக்குது. நீ அங்கே போய் ஒரு மடம் அமைத்து நீ நிறைய சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சுட்டு அங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் இங்கே வந்துடுறாரு. ஒரு விண்ணப்ப சாமி அப்படிங்கிறாரு. என்னப்பாங்கிறாரு, வாரத்தில் ஒரு நாளைக்கு அந்த குருவாரத்தில் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாரு. வாரம் தருமபுரத்திலிருந்து திருவாரூருக்கு நடந்து போகணும். அவர் நடந்து போய் குருநாதரை பார்த்துட்டு வரணும். அப்படி மட்டும் ஒரு அனுமதி கொடுத்தாரு. அப்படி உருவானது தான் தருமபுரம் திருமடம். தருமபுரம் திருமடத்துக்கே தலைமை எதுன்னா திருவாரூர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா தருமபுர சாமி அடிக்கடி திருவாரூர் போவாங்க. அங்கே கமலஞான பிரகாசருடைய திருமடமெல்லாம் இருக்குது, அந்த ஜீவசமாதியெல்லாம் இருக்குது. அடியே நான் அங்கே போயிருக்கிறேன். அந்த இடமெல்லாம் ரொம்ப கண்ணிலே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ அரண்மனை அறக்கட்டளை அது பணி செஞ்சாங்க. அதெல்லாம் நல்லபடியாக வச்சுருக்குறாங்க. இப்போ அது மாதிரி திருவாரூரில் அவ்வளவு சிறப்பு இருக்குது. திருவாரூருக்கு இவ்வளவுதான் சிறப்புன்னு சொல்ல முடியாது. அந்த ஊரில் அவதரித்தது நம்முடைய கமலினி என்று சொல்லக்கூடிய பரவினாச்சியார்.